நம்ம புதிதாக இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம் போட்டித் தேர்வுக்கு அப்படின்னா மேம், நம்ம மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து நிறைய இருக்கும். அது வந்து நாட்கள் ஆக ஆக நாட்கள் வாரமாகி, மாதமாகி, வருடங்கள் ஆனபோது நம்ம மேலேயே நமக்கு வந்து செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்றதெல்லாம் டவுட்ஸ்லாம் வரும். இதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் அதை விட்டுட்டு போகாமல் அப்பவும் வந்து ஒரு புஷ் பண்ணி நம்ம திரும்பவும் இந்த அட்டெம்ப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வெற்றியை நம்ம வந்து பெற முடியும். ஸோ நீங்கள் எப்படி இந்த பாத்தில், அதாவது எப்படி கேட்குறேன்னா, இதில் எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து வெற்றி பெற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க? அது என்ன உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி வந்து வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஏன்னா வந்து லாங் கேரியர் பிரேக் எனக்கு. ஸோ அதை வந்து நான் காம்பன்சேட் பண்ணி நானும் அந்த ரேஸில் இருக்கணும், எல்லாரோடையும் நான் வந்து வின் பண்ணி முன்னாடி போகணும் அப்படின்னா எனக்கு இது ஒரு தான் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஏதோ ஒன்று இருக்கும். அது உங்கள் சைல்டாக இருக்கலாம், இல்லை அன்மேரிடாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புஷ் ஃபேக்டர் ஏதோ ஒன்று இருக்கும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம இப்போ மேரிட் உமனாக இருந்தீங்கன்னா நமக்கு நம்ம பையனோ நம்ம சன்கோ டாட்டருக்காகவோ நம்ம படிக்கணும், அவங்களோட வெல்ஃபேருக்காக அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து எப்போல்லாம் நம்ம டீமோட்டிவேட் ஆகிறோமோ நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆக்சுவலி அதை நினச்சி நம்மளாலையும் முடியும், நம்ம வின் பண்ணி வரணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஃபெடப் ஆக தான் செய்வோம். நம்ம வந்து அவ்வளோதான், நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம இதுக்கெலாம் லைக்கே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா தோண தான் செய்யும். பட் அதையும் தாண்டி அது ஒரு 1 or 2 டேஸில் நம்மளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு, ஏன்னா சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து அவ்வளோதான் போல், என்ன இவ்வளோ நாள் எழுதலை, இவ்வளோ வருஷம் எழுதுகிற, ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் அதையும் தாண்டி நம்மளே ஒரு புஷ் ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கிட்டு, மனசில் எடுத்துகிட்டு, மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை நோக்கி நமக்கு போயிட்டுருக்கணும். மற்றவங்க சொல்கிறத ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறது தான் நம்ம லைஃப், நம்மளுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அதை மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் உதறிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும்.